காதல் என்றால் என்ன? உலகில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து விடை கிடைக்காத வினா அது. இலக்கியம் ஒரு புறத்திலும் உளவியலும் விஞ்ஞானமும் இன்னொரு கோணத்திலும் விளக்க முற்பட்டு தோற்றுப்போன விடயம். அன்பு, ஆசை, ஈர்ப்பு, காமம், ரசாயனம், ஓமோன் என விரிந்து எந்த ஒரு வரைவிலக்கணத்திற்கும் சிக்காமல் தொடர்கின்றது இந்த காதல். காதல் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக சரியாகவோ தவறாகவோ முயற்சி செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த படைப்பு சமர்ப்பணம். ஹலோ சிவா, நான் ராஜ் பேசுகிறேன். ராஜ், அந்த ஐஎஸ்எஸ்ல படித்த ராஜ் தானே? என்ன மிச்ச நாளைக்கு பிறகு சொல்லு, ஏதாச்சும் தேவை இருந்தால் தானே கால் பண்ணுவேன். இல்லை மச்சான், சின்ன ப்ராப்ளம் உண்டு. நேரில் மீட் பண்ணி தான் பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்க? இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன்டா. சண்டேஸில் ஆஃபீஸ் மீட்டிங்கா? சிவா யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ எவ கூடயா சுற்றிக்கிட்டு தான் நீ இருப்ப. சரி மச்சான், எப்படியாவது ஒன்று மீட் பண்ணணும் ப்ளீஸ் மச்சான். அட நீ வேற. சரி சரி, நாளைக்கு ஆஃபீஸ் பக்கம் வா. தேங்க்ஸ் மச்சான், நீ சரி நல்லா என்ஜாய் பண்ணு. வா ராஜ். என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லை ப்ரோ, எனக்கும் லவ் பண்ண வேணும்டா. திடீர்னு தோணுச்சு ப்ரோ. அதுக்கு என்கிட்டேண்டா வந்த எஃபியில் தேடி இருக்கலாம் தானே? அதிலே 1 மந்த்தாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சிவா, ஆனால் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது. சிவா, உனக்கு தான் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கிளாக இருக்கலாம் தானே? ஸோ ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் மச்சான். டேய் போய் சொல்லாத. நீ ஏற்கனவே ஒரு ஃபிகரோடு சுற்றிக்கிட்டு இருந்த தானே? அவளை வேறு யாரும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்படி ஒரு ஆள் இருந்தால் ஏன் உன்கிட்ட வர? ஓ, பிரியாவை சொல்கிறியா? அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரோ. உனக்கும் ஃபிகருக்கும் செட் ஆகாதுடா, விடு ப்ரோ. என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? இப்போ என்ன வேணும்? உனக்கு ஒரு ஃபிகர் செட் பண்ணி தரணும். சரி ஓகே, என் விஜிக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பார்க்கலாம். யார் ப்ரோ அந்த விஜி? அவன் என் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்கு தங்கச்சி மாதிரி. சிவா,
இப்போயே கால் பண்ணி கேட்டுப்பார். டேய் ஃபோனில் எப்போவே கேட்க முடியாது. விஜின்ட்ட மூடை பார்த்து ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணுறேன். அப்பா ஹலோ சிவா, எனி குட் நியூஸ்? அதை விடு ப்ரோ. ஹேம் ப்ரோ, விஜய் என்ன சொல்கிறா? இல்லை ப்ரோ, உன் எஃபியில் ப்ரொஃபைல் பிக்சரை காட்டி ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருக்கா. ஆனால் என்ன ப்ரோ? ஆமாம், ப்ரொஃபைல் பிக்சர் இப்படி கேவலமாக வச்சுருந்தா எங்கே செட் ஆகும்? பூ, இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஃபிகர் வேணுமான்னு விஜய்ட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஃபோட்டோஷாப் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் தானே ப்ரோ? ஹலோ ராஜ், ஃபோட்டோஷாப் பண்ண சொன்னால் போனை கட் பண்ணுறாரு. இந்தா பிரியா, ஹெரி போவோம். ஏன் இவ்வளோ லேட்டு? இதுதான் நீ சொன்ன டைமா? இப்போ டைமை பாரு. இல்லைம்மா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். இல்லை ராஜ், நீ எப்பயும் இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஒரு தடவையா 2 தடவையா? உன்னெல்லாம் நான் லவ் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ எப்போ பார்த்தாலும் இப்படித்தானா? திட்டிக்கொண்டே இருப்பேன், திருந்தவே மாட்டேன். எனக்கெல்லாம் நீ செட்டே ஆக மாட்டேன். இப்போ என்ன சொன்ன? நான் உனக்கு செட் ஆக மாட்டேனா? உண்ட மூஞ்சிக்கெல்லாம் எவ்வளோ செட் ஆக மாட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே சொன்னாங்க, நீ இருக்கிற அழகுக்கு ஏண்டி இவனை போயிட்டு லவ் பண்ணுறேன்னு. ஹே பிரியா, நீ பெரிய அழகின்னு நினைப்பா? இப்போ சொல்கிறேன், சரியாக 1 வீக்கில் உன்னை விட அழகான சூப்பரான கேர்ளாக பார்த்து லவ் பண்ணி காட்டுறேன். I won't give up, nah, nah, nah.
ஓகே ஓகே கூல் ப்ரோ. ம் ஓகே சொல்லு ப்ரோ. இப்போ தான் விஜி கால் பண்ணார் ராஜ். விஜின்ற ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா, சூப்பர் ஃபிகர் மச்சான். அவள் ஏற்கனவே ஒரு வீணா போனவன் லவ் பண்ணியிருக்கா. இப்போ ரீசெண்டாக தான் பிரேக்கப் ஆச்சான். ஒன்றுமே இனி வேணான்னு இருந்தவளை விஜி தான் கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சுருக்கா. உனக்கு ஓகேவா? நோ ப்ராப்ளம் மச்சான். ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கா தானே. நான் என்ன ஒன்றை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆளா? எனக்கு வரப்போ ஒரு லவ்வர் சரி எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கட்டும். அப்போ தான் மச்சான் லைஃப்பில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். மச்சான் அவளோட ஃபோட்டோ கொஞ்சம் அனுப்பு. அதெல்லாம் வேணாம். நாளைக்கு காஃபி ஷாப்பில் சரியாக 4 மணிக்கு வெயிட் பண்ணு. ஃபோட்டோ ஃபோன் நம்பர் எல்லாம் விஜி அவகிட்ட கொடுத்துருக்கா. அவளே நேரில் வந்து உனக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான் மச்சான். டபுள் ஓகே மச்சான். உன்னையும் விஜயம் என்னால் மறக்கவே முடியாது. ப்ரோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அசத்தணும். சூப்பராக ட்ரெஸ் பண்ணி எதாவது நல்ல கிஃப்டாக எடுத்துருப்போம். அப்படியே நீ பில்லையும் பே பண்ணிடு மச்சான். கரெக்ட் டைமுக்கு போயிரு. டைமுக்கு வராதனால தான் அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருக்கா. ஓகே மச்சான். ஹாய் ராஜ், நான் தான் ரோஷினி. உட்காருங்க. ஹாய் ரோஷினி, என்ன குடிக்கிறீங்க? மில்க் ஷேக். எந்த ஃபேவரட்டும் அதுதான். ரெண்டு மில்க் ஷேக். ராஜ், எனக்கு பிரேக்கப் ஆகி நாளையோட 1 மந்த். இவ்வளோ சீக்கிரமாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் ஃப்ரெண்டும் விஜயும் தான் ரொம்ப கம்பல் பண்ணினாங்க. அதை விடுங்க ரோஷினி, இப்போ தான் நான் வந்துட்டேன்னு. ரோஷினி, எனக்கு உங்களை மாதிரி லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் என்னை விட்டுட்டு போகாமல் அட்ஜஸ்ட் பண்ணுவ தானே. ராஜ், நீ அப்படியே மதன் மாதிரி ஓப்பனாக பேசுகிற. பிடிச்சிருக்கு. மதனா? யார் அது? அதுதான் என்னோட எக்ஸ். இப்படித்தான் முக போட்டுட்டே இருப்பான். ஏய், இது என்ன? ஓ, இதுதான் விஜி சொன்ன கிஃப்டா? சூப்பர், தேங்க்ஸ். ஆக்சுவலி ராஜ், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எதுக்கும் 2 days டைம் தான் டிசிஷன் ஒன்று எடுக்க. ஓகே ஷுவர், நல்ல முடிவாக இருக்குன்னு நம்புகிறேன். டோன்ட் வரி ராஜ், ஜஸ்ட் 2 days. ஓகேனா நானே உனக்கு கால் பண்ணுறேன். உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓகே, இல்லாட்டி கால் பண்ண மாட்டேன். நீ யோசிக்காம இன்னொரு கேர்ளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்.
ஹலோ ஹலோ ராஜ், நான் ரோஷினி. ஹலோ ரோஷினி, எனி குட் நியூஸ்? நிச்சயமா, நீ எதிர்பார்த்துருக்க மாட்ட ராஜ். இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமா? நான் எப்போவுமே ஃப்ரீ தான். எப்போ மீட் பண்ணலாம்? சேம் பிளேஸ் சேம் டைம். ஆனால் இன்னைக்கு நான் தான் பே பண்ணுவேன். ஷுவர் ரோஷினி. ஓகே, பாய். பாய். பிரியா, நான் சொன்ன மாதிரி சாச்சிட்டேன். என் மூஞ்சிக்கெல்லாம் செட் ஆகுதுன்னு சொன்னியா? இன்னைக்கு சரியாக 4 மணிக்கு பார். நானுமே நியூ கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு செல்ஃபி அப்லோட் பண்ண எப்படியும் 300 லைக்ஸ் வரும். வேணும்னா நீ ஒரு கமெண்ட்டை போடு, மேட் போய் ஈச் அதர் இருந்து. ஹாய் ராஜ், இவன் தான் மதன். நான் புது ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆக போகிறேன்னு ஒரு மெசேஜ் தான் போட்டேன். அடுத்த நிமிஷமே வந்து காலில் விழுந்துட்டான். ஏதோ பொழைச்சிப்போன்னு சேர்த்துக்கிட்டேன் ராஜ். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரீட். உட்காரு ராஜ். ராஜ், நான் சிவா பேசுகிறேன். ஃபீல் பண்ணாத மச்சான். நீ சொன்னது சரித்தா சிவா, எனக்கும் ஃபிகருக்கும் செட்டே ஆகாதுடா. கடலில் மீனா இல்லை, நம்பிக்கையை விடாத ப்ரோ, ட்ரை பண்ணு. டே ராஜ், நீ இப்படி கேவலப்படுறதுக்கு பேசாமல் பிரியா கிட்டே திரும்ப போயிடு. என்ன பிரியா கிட்டே திரும்பவா? அவள் எவ்வளவு திமிரா எந்த மூஞ்சிக்கையில் ஒருத்தர் செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா. இன்னொரு கேர்ளை லவ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட கூட போய் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. ராஜ், லவ்ங்கிறது மனசில் ஃபீல் பண்ணி அதுவாக வரணும்டா. வேற யாரும் செட் பண்ணியெல்லாம் வராதுடா. லவ்ஸ்னால் ஈகோலாம் பார்க்காம விட்டு கொடுத்து போகணும்டா. நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பொய் அடித்து விட்டு பிரியா காலில் விழுந்துடு, மதன் மாதிரி.
நீ எங்கே நீ எங்கே நீ எங்கே நெஞ்சிலே மனமே வா வா ஓ மனமே வா வா என் நெஞ்சே சாயுதே என் நெஞ்சே சாயுதே எங்கெங்கோ மெல்ல தானாக தானாக தேனாக தேனாகுதே. ராஜ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி சரி ஒழுங்காயிரு. நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் உன் வாசல் ஹே வரவேற்கும் மன்னேரும் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம் நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் படம் நல்லா தான் இருக்குது. இப்போ உள்ள பசங்களும் பொண்ணுங்களும் இப்படி தான் லவ் பண்ணுறாங்க. அது சரியாக சொல்லி தான் இருக்காங்க. ஆனால் சிவாவோட பிரியா எப்படி செட் ஆகலான்னு காட்டவே இல்லையே. ஒருவேளை பாட்டூவில் காட்டுறாங்களோ? இந்த கொடுமை வேறையா? செம்மையா இருந்துச்சு படம். சூப்பர் சூப்பர். எங்க படம் செம்மையா இருக்கா, யார் குறையே சொல்ல முடியாது. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் ஃபிலிம். படம் இல்ல அதுக்கு மேல படம் செம்ம, அதுக்கு மேல சூப்பர். சகலவிதமான கம்ப்யூட்டர் பாடநெறிகளையும் அடிப்படையில் இருந்து பட்டப்படிப்பு வரை கற்க முடியும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள். கம்ப்யூட்டர் பயிற்சியின் பின்னர் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு. ISS கேம்பஸ். டிஜிட்டல் மற்றும் ட்ரெடிஷனல் நூலக வசதி, வைஃபை, எனேபிள் கம்ப்யூட்டர் லேப் வசதி, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி உபகரண வசதி. அத்துடன் விரும்பிய மொழியில் உங்களுக்கு வசதியான நேர அட்டவணையில் நியாயமான கட்டணத்தில் கற்க முடியும். ISS கேம்பஸ், இலக்கம் 78, புதுச்செட்டித்தர, கோட்டாஞ்சேனை. தொலைபேசி 072200000999. ISS கேம்பஸ், புதியதோர் உலகின் நுழைவாயில்.